தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை பாரப்பத்தியில் நேற்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் கிட்டத்தட்ட 5000 சேர்கள் வரை சேதமடைந்திருக்கின்றன. மொத்தம் 1,20,000 இருக்கைகள் தவேக மாநாட்டில் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். செல்வசூரியன், விவரங்கள். மதுரை பாரப்பத்தியில் நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு என்பது நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தொண்டர்கள் அமர்வதற்காக 1,00,000க்கும் மேல இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது மாநாடு நிறைவடைந்திருக்கிறது. மாநாடு நிறைவடைந்து அந்த மாநாட்டு திடல் முழுவதும் உடைந்த பிளாஸ்டிக் சேர்கள் மலை போல குவிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் கூட்டம் அதிக அளவுல வந்த நிலையிலும் அதே போல விஜய் ராம்ப் பார்ப்பதற்காக முண்டி எடுத்துக்கொண்டு தடுப்புகள்ல ஏறிய போது அந்த தடுப்புகளும் உடைந்திருக்கிறது. அதே போல உடைந்த சேர்கள் மலை போல இங்கு குமிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. சேர்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பல்வேறு தரப்பிலிருந்து வெண்டார்கள் சேருக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டது. அந்த சேர்கள் திண்டுக்கல், கேரளா மாநிலத்திலிருந்து கூட சேர்கள் இங்கு எடுத்து வரப்பட்டு இங்கு பயன்படுத்தப்பட்டது. இப்போது நாம இங்க வந்து விசாரிக்கும் போது ஒவ்வொரு தரப்பிலும் சேர்கள் அந்த வெண்டார்ட்ட விசாரிக்கும் போது ஒவ்வொரு தரப்பிலும் பல ஆயிரக்கணக்கான சேர்கள் உடைந்திருப்பதாக சொல்கின்றனர். நம்மகிட்ட பேசின அந்த ஒப்பந்ததாரர் 30,000 சேர்கள் எடுத்து வந்ததாகவும் அதிலேயே 5,000 சேர்களை உடைத்து விட்டனர் என்கிற ரீதியில தெரிவித்திருக்கிறார். இன்னொரு ஒப்பந்ததாரர் என்னுடைய சேர்ல கிட்டத்தட்ட 50% சேர்கள் உடைக்கப்பட்டு விட்டது, தற்போதுதான் அந்த சேதங்களை கணக்கிடும் பணியில நான் ஈடுபட்டு இருக்கிறேன் என்கிற ரீதியில தெரிவித்திருந்தார். அதே போல தொண்டர்கள் அந்த ராம்ப் வாக்கின் போது அந்த ராம்ப் மேல ஏறக்கூடாது அப்படின்றதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கிரீஸ் தடவப்பட்டது. அந்த தடுப்புகள்ல இருந்த போதும் கிரீஸ் தடவப்பட்டாலும் அதனையும் மீறி தொண்டர்கள் அந்த ராம்ப் அந்த பலகை மேல ஏறினாங்க. அதிக அளவு தொண்டர்கள் அந்த பலகை மேல ஏறினால அந்த பலகைகளும் கடுமையான சேதம் என்பதை அடைந்திருக்கிறது. அதே போல இங்கு தண்ணீர் விநியோகத்திற்காக பைப் அமைக்கப்பட்டது. அந்த பைப் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பு வேலிகள் எல்லாமே உடைத்து, அந்த இரும்பு தடுப்பு வேலிகள் எல்லாமே உடைத்து நெளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சேதங்களை கணக்கிட்டு வருவதாகவும் எவ்வளவு சேதமாகியிருக்கிறது என்பது கணக்கிடவே இன்னும் பல மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் என்கிற ரீதியில தான் ஒப்பந்ததாரர்கள் நம்மிடம் தகவல் தெரிவிக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வசூரியன்.